வாக்காளர் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா உதயசூரியன் சின்னதே எங்க முப்பாட்டன் பாட்டன் அவங்க கொடுத்த சின்னம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருக்காருங்க. அவர் சொன்னோன்னே நம்ம அப்படியே எடுத்து உங்ககிட்ட சொல்லிடுமா? சொல்ல மாட்டோம்ல. நாமளும் கூகுள் பண்ணுவோம், விக்கிபீடியா வச்சு தேடுவோம். அப்புறம் இது மாதிரி டூல்ஸ் எல்லாம் வச்சு உண்மையிலுமே அவர் சொன்னது உண்மையா, உதயசூரியன் சின்னம் வந்து இவங்களுக்கு சொந்தமா கிடையாதா, இதுக்கு முன்னாடி யாரு வச்சிருந்தாங்க அப்படிங்கிறது தேடுவோம்ல. தேடுதுல ஒரு ஒரு சீக்ரெட் ரொம்ப உண்மையிலுமே ஆச்சரியமான ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. அது உங்ககிட்ட ஷேர் பண்ண தோணுது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா எனக்கு இன்னொரு முகமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லி வச்சிருக்காருங்க. எனக்கு இன்னொரு முகமும் இருக்குது. நான் அப்போ இருக்கும்போது உங்களோட டேட்டா சீக்ரெட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அப்படியே ஃபைல் பண்ணி சேஃபா வச்சுட்டேன். நீங்க எனக்கு எதிரா வருவீங்கன்னு தெரியும். அதையெல்லாம் நான் வெளியே விட்டேன். ரோட்ல அந்த பக்கம் இந்த பக்கம் போக முடியாது, நடம விட முடியாது. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? நான் யாருன்னு நினைச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டான். சாடை துருமுருனங்கள் வந்து அந்த பாறை மேல நின்றுக்கிட்டு அவர் வந்து பேசிட்டு இருக்காரு. ஆனா அவர் ஒரு விஷயத்த சொன்னாரு கடைசியா. நான் அந்த சொன்னேன்னு வைங்களேன், உண்மையிலுமே இவர் வந்து முட்டுதான் கொடுக்குறாரோ, இல்ல வந்து பெய்டு ப்ரொமோஷன் பண்றாரா, இல்ல ஃப்ரீ ப்ரொமோஷன் பண்றாரா அப்படிங்கிறது தெரியல. ஃப்ரீ ப்ரொமோஷன் வந்து நீங்க சொல்லுவீங்க. ஆனா பெய்டு ப்ரொமோஷன் பண்ணுன்னு சொல்லிட்டு பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பாத்தியா இன்னைக்கு உண்மை வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. யாருக்கு சப்போர்ட்டா பண்ணிருக்காங்க உங்களுக்கு தெரியுதா? நீங்க தான் யாருக்கானே சொல்லிருங்க பெட்டி வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்காக நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன். நம்ம சேனல் வந்து 0 சப்ஸ்கிரைப்ல இருந்து இன்னைக்கு 11,000 சப்ஸ்கிரைப் வந்ததுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் தான். இதுல வந்து நாம் தமிழர் கட்சி தம்பிகளும் இருக்கிறாங்க. நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் அத்தனை தொண்டர்களும் இருக்கிறீங்க. நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தின் தம்பிகள் அத்தனை பேருமே இருக்காங்க. உடன்பிறப்புகளும் இருக்கிறீங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எல்லாருமே இருக்கிறீங்க. எனக்கு என்னால பார்க்க முடியுது. ஏன்னா கமெண்ட்ஸ்ல சொல்றீங்க. கமெண்ட்ஸ்ல வந்து அண்ணா இவங்களை கொஞ்சம் திட்டுங்கண்ணா, என்னன்னா அது வந்து கட்சியை பத்தி இப்படி பேசுறாரு அப்படி, இவங்க இந்த பக்கம் இருந்துகிட்டு இவங்க வந்துகிட்டு அண்ணா பாருண்ணா அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு செல்லமா பேசுறீங்க. நான் ஒரே ஒரு தான், எந்த ஒரு தலைவரையும் இது நாள் வரை ஒரு சிறு மரியாதை குறைவு இல்லாம நான் வந்து பேசியிருக்கேன். அது வந்து நான் வந்து ப்ரௌடா, ஏன்னா அந்த ஒரு பெருமை நம்ம சேனல் கடைசி வரைக்கும் கொண்டு போகணும். நம்மளது கருத்துக்கள் ரீதியா மட்டும்தான் எடுத்து வைக்கணும். கருத்துகள் ரீதியா எடுத்து வைக்கிற விஷயங்கள் மக்கள் கிட்ட போய் அது ஒரு நியாயமான அவங்க மனசுல பதியணும் அப்படிங்கறத நம்மளோட நோக்கம். ஒருவேளை ஒரு கட்சிக்கு சாதகமா போகுது அப்படின்னா அவங்க பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்னு தயவு செய்து புரிஞ்சுக்க மக்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் விஷயத்துக்குள்ள போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம எப்பயும் ரெக்வஸ்ட் பண்றது, சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நம்ம போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் வரும். அதே சமயத்துல லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா நீங்க பெற்ற உணர்வு மற்றவர்களும் அதே உணர்வை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மொதல் விஷயத்துக்கு போயிடும். மொதல் விஷயம் சாடை துருமுருனர்கள் பேசலாமா? தளபதி விஜய் பேசியிருக்காருல, உடனே சொன்ன உடனே வந்து அண்ணன் சீமான் அவர்கள் என்னப்பா அது சீமான், நான் இன்னைக்கும் உறுதிமொழி கொடுக்குறேன், அண்ணன் சீமான் அவர்களை தவறா எப்பவுமே பேச மாட்டேன். கூட இருக்கிற இருமவனும் கார்த்தியும் சரி, சாடை துருமுருகனும் சரி, நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அவங்களுக்கு வந்து பேசுறது வந்து எப்படி வேணாலும் பேசிடலாம். தனக்குன்னு ஒரு 10 பேர் வந்து ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, அந்த ஃபாலோவர்ஸ்க்காக வந்து வெறியேத்துற மாதிரி பேசுறது கிடையாது. அந்த கத்துறது எப்பயுமே வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. ஒரு அமைதியான முறையில காந்தி அவர்கள் வந்து என்ன ஒரு அந்த அகிம்சை முறையில பண்ணார்ல, அது மட்டும் தான் மக்கள்கிட்ட போய் சேரும். அந்த அன்பே சிவம், அவ்வளவுதான் மேட்ரு. கத்தி பேசுறதுனால உங்க மேல வெறுப்பு தான் வரும். நியாயமே உங்க பக்கம் இருந்தாலும் கத்தி பேசும்போது 10 பேர் பார்க்கும்போது நம்ம மேலதான் தப்பா இருக்கும். அதனால அமைதியான முறையில கருத்துகள் ரீதியா நம்ம போதும். ஆனா சாட்டை துருமுருகன் அவர்கள் தளபதி விஜய் மேல வச்ச ஒரு விஷயத்த நம்ம எடுத்து பேசியே ஆகணும். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த உதயசூரியன் சின்னத்தை பேசிடுவோம். உதயசூரியன் சின்னத்தை வந்து எங்களுக்கு தாங்க, எங்க பாட்டா முப்பாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருங்க. யாரு? நான் சொன்னேன்ல சீக்கிரட்டா, யாரு இல்ல, தமிழக வாழ்வுரிமை கட்சி, அதே டிவிக்கே தான். தமிழக வாழ்வுரிமை கட்சியோட தலைவர் யாரு? வேல்முருகன் தான். அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, என்ன கோவிந்தசாமி படையாச்சி அவர்கிட்ட இருந்து தான் வந்து உதயசூரியன் இருந்துச்சு. அங்கிருந்து உதயசூரியனை வாங்கினவங்க தான் இப்போ வந்து என்னையே சட்டமன்றத்துல வந்து எப்படி கேட்கறாங்க, என்ன பண்றாங்க, எங்களை எல்லாம் எதிர்த்து பேசுறாங்க. என்ன இது எங்கிட்ட இருந்து வாங்கின சின்னம் தானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே நான் போயிட்டு தேடி பார்த்தா நிறைய இடத்துல தேடி பார்த்தேன். ஏன்னா அப்படியே வந்து எடுத்து சொல்லிட முடியாதுல. உடனே வந்து கோவிந்தசாமி படையாச்சி அவர்களிடமிருந்தும் தான் நேராக இங்க வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்த வரைக்கும் எவ்வளவு, நானும் கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் தேடி பார்த்தேங்க. ஒரு அவ்வளவு தேடியுமே அங்க வந்து அதிகாரப்பூர்வமா எதுவும் இல்லை. ஆனா ஒரு விஷயம் எனக்கு தென்பட்டது. 1957 எப்படி 1957ல வந்து அப்ப வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு பதிவு அங்கீகரிக்கப்படாத ஒரு கட்சியா தான் இருந்துச்சு. அப்ப அவங்களும் ஒரு தனி சின்னம் இல்லாத சூழ்நிலையில் இருக்கும் போதுதான் இந்த உதயசூரியன் சின்னம் வருது பிக்சர்ல. அந்த உதயசூரியன் சின்னம் வந்து யாருக்கிட்ட இருந்தது அப்படின்னா கோவிந்தசாமி படையாச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாம அது ஒரு தனி ப்ரொஃபஷனல், அதாவது ஒரு பிசினஸ் மேன் கிட்ட வந்து இருந்தது. அப்ப தனி சின்னத்தில் நின்று போட்டியிடும் போது தனி சின்னம் ஒரு பிசினஸ் மேன் கிட்ட இருந்தது அப்படிங்கிறது மட்டும் தான் இருக்குது. கோவிந்தசாமி அப்படிங்கிற படையாச்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அங்க சொல்லலீங்க. இவ்வளவுதாங்க எனக்கு தெரிஞ்சது. சோ அவரு சொன்ன அதே கோவிந்தசாமி படையாச்சி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் வந்திருந்தா நான் கூட சொல்லியிருப்பேன். ஆனா சொல்லல. ஆனா ஒரு தனிநபர் கிட்ட வந்து அந்த உதயசூரியன் சின்னம் வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க தேர்தல் ஆணையம்.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1958 வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா திராவிட முன்னேற்ற கழகம் அமையும் போது அந்த சின்னம் வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்க கிட்ட இருந்து ரெக்வஸ்ட் பண்ணி வாங்கலாங்களா. அந்த பிசினஸ் மேன் ஒருவேளை வந்து கோவிந்தசாமி படையாச்சி அவர்களா கூட தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் சொன்னார்ல, அது மாதிரி கூட இருந்திருக்கலாம். அது எனக்கு உண்மை தெரியல. ஆனா நான் தேடின வரைக்கும் இதுதான் டீடைல்ஸ். அதனால உதயசூரியன் சின்னம் வந்து இவங்களுக்கு வேற ஒருத்தர்கிட்ட இருந்து வந்ததுக்கு வந்து சொல்லி இருக்குது. ஆனா அவரு தான் அப்படிங்கிறது வந்து, அதாவது கோவிந்தசாமி படையாச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு டீடைல்ஸ் கிடைக்கலீங்க. ஆனா எது எப்படியோ உதயசூரியன் சின்னம் 60-70 வருஷமா தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து ஒரு பரிச்சயமான சின்னமா இருக்குது. இன்னைக்கும் இன்னொரு 5 நாள்ல ரிசல்ட் வரப்போது. அந்த குத்துற வாக்குச்சீட்டுல குத்துறதுல இருந்து இன்னைக்கு ஓட்டர் மிஷின்ல வர்ற வரைக்குமே வந்து அது டிராவல் ஆகி வந்துகிட்டு இருக்குது. எத்தனையோ சின்னங்கள் வந்து போயிடுச்சு, டிராவல் ஆகிட்டு இருக்கு. பார்ப்போம். உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா தாராளமா உங்களுக்கு ஜனநாயக கடமையை ஆற்றலாம். பிடிக்கல அப்படின்னா நம்ம ஃபர்தரா பேசுற விஷயத்துக்குள்ள நம்ம போயிடலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா யாரு நம்ம இன்னொரு முகத்தை பாக்குறோம்னு சொன்னாங்கல்ல, அது யாரு? ஆர்வமா இருக்கா? ஆர்வமா இருந்தாலும் இல்லாட்டி நான் சொல்லியே தான் தீருவேன். எடப்பாடி பழனிசாமி ஐயா தான் இன்னைக்கு வந்து பிரச்சாரத்துல பேசிட்டு இருக்கும்போது செங்கோட்டையன் அவர்கள் முன்னாடி பேசுனதுக்கு இவர் பேச ஆரம்பிச்சிட்டாருங்க. இவர் வந்து என்ன நினைச்சுக்கிட்டீங்க, என்னை வந்து கேவலமா பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் முதலமைச்சராக இருக்கும் போதே நீங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் பி டீமா நீங்க ஆக போறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சதுனாலதான் என்னவோ உங்களோட கோப்புகள் எல்லாத்தையும் நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். நீங்க என்னென்ன ஆட்டம் போட்டீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். நான் அந்த எல்லா விஷயத்தையும் எடுத்து நான் வெளியே விட்டுறா நீங்க ரோட்ல கூட போக முடியாது, வர முடியாது அப்படின்னு சொல்றாருங்க. எனக்கு பழனிசாமினா இப்படி அமைதியா இருந்துட்டு போயிட்டு இருக்காங்க, எனக்கு இன்னொரு முகமும் இருக்குது அப்படின்னு ஒன்னையும் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் எனக்கே மைண்ட்ல அப்படியே பின்னாடியே ஓட்டி பார்த்துட்டேன். அப்படியே அந்த இந்த நெகட்டிவ் இது போடுவாங்களே பிக்சர், பின்னாடி நெகட்டிவ் பிக்சர் போட்டு அவருடைய ஸ்லோ மோஷன் வச்சு இந்த மியூசிக் போட்டு பார்த்தேன். அப்படி இருந்துச்சு. ரைட்டு. அவர் வந்து பழனிசாமியை வந்து இப்படி எல்லாம் பேசி நான் பார்த்ததே இல்லைங்க. ஒண்ணு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட கண்டபடி என்ன பேச முடியுமா, இங்க இருக்கிற மேல போய் அணைக்கே வாழ்டையில போயிருக்கணும் மேல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் என்னமோ வெறுப்புல பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரோட பிரச்சாரம், எடப்பாடி பழனிசாமி ஐயாவோட பிரச்சாரம் நான் இதுவரைக்கும் இப்படி ஒரு வேகமாகவும் அந்த ஒரு கோபமாகவும் நான் பார்த்ததே இல்லைங்க. அவர் சிரிச்சுக்கிட்டே இருந்து பார்த்துருக்கிறேன். இது மாதிரி நான் பார்த்ததில்ல. மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதான். எப்பவுமே நம்ம வந்து அது ஜெயலலிதா அவர்கள் பேசும்போதும் பார்த்துருக்கிறோம், எம்ஜிஆர் அவர்கள் பிரச்சாரம் பண்ணும் போது நம்ம வீடியோவா பார்த்துருக்கிறோம். சில விஷயங்கள் நம்ம ஃபுல்லா பார்க்கலனா அவர் பேசின விஷயங்கள், கலைஞர் ஐயா பேசுனதையும் பார்த்துருக்கிறோம், மு.க. ஸ்டாலின் ஐயா இப்ப பேசிட்டு இருக்கிறதையும் பார்த்துருக்கோம், எத்தனையோ தலைவர்கள் பார்த்துருக்கோம். அந்த ஒரு அமைதியும் அந்த ஒரு விஷயமும் வந்து பார்த்துட்டு இருக்கிறேங்க. ஆனா இவ்வளவு வெளிப்படையா ஏன் இப்படி பேசினாரு, நான் எங்கிட்ட அது இருக்குது இது இருக்கு இப்படி பண்ணு காட்டணும்னா நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோபத்தை தூண்டி இருக்கலாம். ஆனா அதாவது ஒரு அரசியல் அப்படின்னு வரும்போது அவர் வந்து பழம்பெரும் அரசியல்வாதி, அது எல்லாரும் ஒத்துக்கப்பட்டது ஒண்ணு. நேத்து சசிகலா அவர்கள் கூட சொல்லியிருக்காங்க, எனக்கு மூத்தவர் தான் அவரு அப்படின்னு, வயசுல மூத்தவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனா அப்படிப்பட்ட அவர் இவ்வளவு கோபமா பேச வேண்டிய கட்டாயம் என்ன, எனக்கு அது புரியல. நமக்கு இப்படியே கத்துக்கிட்டு வரோம் அரசியல். தெரிஞ்சா நீங்க சொல்லுங்களேன். இவ்வளவு வந்து செங்கோட்டையன் அவர்கள் மீது ஏன் காழ்ப்புணர்ச்சி? ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் வந்து வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்குது, அத்தனை தொகுதிகளோட ரிப்போர்ட் வந்து அந்த கருத்து கணிப்பு தேர்தல் முடிவுகள் வந்து முன்னாடி எடுப்பாங்க இல்லையா, அதெல்லாம் போய் அவர் கைக்கு ரிப்போர்ட் கிடைச்ச உடனே ஒருவேளை நம்மளை பழி வாங்குறதுக்கோ இல்ல நம்மளை வந்து அடுத்த கட்சியில சேர்ந்துக்கிட்டு நம்மள பாருங்க எப்படி முதலமைச்சர் பதவியில இருந்து இறக்குறேன், முதலமைச்சர் அப்படின்னு ஒரு கனவோட இருக்கிறவர் பாருங்க, என்ன அதை கனவு அப்படியே நிராசையாவே பண்ணிடுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனா செங்கோட்டையன் அவர்களுக்கு சவால் விடுற மாதிரி இன்னைக்கு பேசியிருக்காரு. ஆனா அந்த ரிப்போர்ட் அவரோட மனசை மாத்தி இப்படி எல்லாம் பேச வைக்குதோ அப்படின்னு. ஆனா இப்படி பேச பேச மக்கள் மன்றத்துல ஒரு அமைதியான முறையிலும் 1000 இவரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம இவரு தினகரன், டிடிவி தினகரன் அவர்கள் வந்து எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லிட்டு போயிருப்பாரு. உண்மையாலுமே அவரும் உங்க கூட்டணியில தான் இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தையும் பக்குவத்தையும் நம்ம அரசியல்வாதி கிட்ட இருந்து நாம எதிர்பார்க்கிறோம். ஏன்னா நாங்களாம் ஒண்ணும் தெரியாத அப்பாவிகள். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை தான் நாங்க ஏத்துக்கிறோம், நீங்க என்ன ரிப்போர்ட் கொடுக்குறீங்களோ அதுதான் நாங்க ஏத்துக்கிறோம். ஏன்னா வெளிப்படைத்தன்மை இல்லாத சூழ்நிலை தான் இருக்குது. எல்லாம் போயிட்டு இப்ப படிச்சவங்க படிக்காதீங்க, படிச்சவங்க போயிட்டு அந்தந்த வெப்சைட்ல அந்தந்த போர்ட்டல்ல போய் தேடி எடுத்துக்குவாங்க. படிக்காத ஜனங்கள் தான் வெகு ஜனங்களா இருக்கிறாங்க. அந்த ஜனங்களுக்கு நீங்க என்ன கொடுக்க போறீங்க? நீங்க வர்ற அந்த முகம் தான், நீங்க சொல்ற அந்த வார்த்தைகளை தான் நாங்க நம்ப போறோம். அந்த வார்த்தைகள் நல்லபடியா இருக்கக்கூடாதா? இவ்வளவு கோபமாகும் உங்களுடைய தனிநபர் தாக்குதலை கொண்டாந்து இந்த மக்கள் மன்றத்துல வைக்கும் போது உங்களுடைய அதாவது உங்களுடைய அந்த முகம் இதுவரையும் பிம்பம் ஒண்ணு தமிழ்நாட்டு மக்களிடையே ஒரு மனசுல வச்சிருப்பாங்க இல்லையா, அது அப்படியே உடையுது. அந்த உடையறதுக்கான ஒரு விஷயமா தான் இன்னைக்கு இந்த இது பாத்துக்கிறோம். ரைட்டுங்க. இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும், இதெல்லாம் மக்கள்கிட்டயே விட்டுருவோம். ஏன்னா இந்த ஒரு 5 நாள் ரிசல்ட் அவங்களுக்கு வந்து நம்ம கதை எழுத போறோம்.
என்ன கிளைமாக்ஸா என்னன்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸ்னு வச்சுங்களேன், அது அவருக்கா இல்லை என்னன்னு பார்ப்போம். அடுத்தது நம்ம இவரு வருவான். தமிழக வெற்றி கழகத்தை தலைவர் விஜயை பார்த்து ஒண்ணு பேசினாரு ஒருத்தர், மொட்டை மொட்டை அந்த வட்ட வட்ட பாறையில வந்து பேசிட்டு இருக்காருன்னு சொன்னேன் இல்லையா, அது வேற யாரும் இல்ல, சாட்டை துரைமுருகன் அவர்கள் தான். அவரு வந்து அந்த பாறையில நிக்கிற கிம்பல் வச்சுட்டு அப்படி சுத்துதுங்க, அப்படி சொயின்னு. அப்புறம் கொண்டாந்து ஒரு இடத்துல நிறுத்திட்டாங்க. அப்ப பேசுறாரு, ஆரம்பிக்கிறாரு. ஏங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்க, நீங்க கூட்டம் கூடுதுன்னா உங்களுக்கு வந்து அப்படியே வெற்றி பிரகாசமா இருக்குதுன்னு அர்த்தமா? வாரீங்க, 2 நாளைக்கு மீட்டிங் போறீங்க, ரோட் ஷோ பண்றீங்க, 10 நாள் வீட்டுக்கு போயிடுறீங்க. அப்படி பாருங்க எத்தனையோ தலைவர்கள் வந்து எப்படியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. அங்கதான் முட்டு ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து பெய்டு ப்ரொமோஷனா இல்ல ஃப்ரீயா பண்றாரா அப்படிங்கிறது தெரியல. பெய்டு ப்ரொமோஷன் சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல போடுறாங்க, ஃப்ரீ ப்ரொமோஷன் சொல்லிட்டு என் மனசு சொல்லுது. ஏன்னா அவர் மேல ஒரு நம்பிக்கை இருக்குது, பார்க்கலாம். அவர் என்ன சொல்றாருன்னா, எத்தனையோ தலைவர்கள் எங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் பல விமர்சனங்கள் இருக்குது, ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீது பல விமர்சனங்கள் இருக்குது. இருந்தாலும் அவர் தப்பான ஒரு வயசு சொன்னாரு, 74 வயசுன்னு சொன்னாரு. 74 வயசுள்ள மு.க. ஸ்டாலின் ஐயா அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவருக்கு 72 வயசுன்னு தான் எனக்கு தோணுது. தேடி பார்த்து 72 வயசுன்னு காட்டுது. சரி, ஒரு 2 வருஷம் முன்ன பண்ண சொல்லிட்டாரு, விட்டுருங்க. அவருக்கு வந்து இவரு வந்து முட்டு கொடுக்குறாரு. எப்படி கொடுனா, அவ்வளவு வயசான மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு இரவு பகல் பார்க்காம காலையில வந்து இங்க பிரச்சாரம் ரோட் ஷோன்னு போறாரு, சாயங்காலம் பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிறாரு, நைட்டு தூங்கிட்டு காலையில எந்திரிச்சு மறுபடியும் டீ குடிக்க போற வழியில வந்து மக்களா பயணிச்சு ஓட்டு கேட்டுட்டு இருக்காரு. அவருக்கு வயசு என்ன, இவருக்கு வயசு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்றாரு. யோசிச்சு பாருங்க. அவரு வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், நான் வந்து இந்த அரசாங்கத்தால தான் நான் பாதிக்கப்பட்டேன், என்னை வந்து ஜெயில வச்சு அப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தினாங்க அப்படி இப்படின்னு சொன்னவரு, ஒரே ஒரு சிம்பிளோ ஒரு விஷயத்த சொல்றேன். நமக்கு ஒரு விரோதி பயங்கரமான பங்காளிங்க, ஒரு வரப்பு தகராறு வரும்போது அவன் மண்டையை உடைச்சிட்டான். இங்க வந்து மண்டையை உடைச்சதுக்கு பதிலா அந்த எதிர்த்தாப்புல இருக்கிற பங்காளி வந்து இந்த பக்கம் இருக்கிற இதை வந்து கையும் காலையும் உடைச்சு விட்டான். இப்போ இது 2 பேர்த்துக்கும் வந்து பகைனா பகை, அப்படிப்பட்ட பகை. இப்படி இருக்கிற பகையில இதுல யாராவது ஒருத்தர் வந்து அந்த எதிர்த்து இருக்கிற பங்காளிய பெருமையா பேசுவாங்களா? நாட்டு நடப்புல பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. அந்த பங்காளி, அப்பா என் பங்காளி சூப்பரான ஆளியா, எனக்கு மண்டையை தான் 2-3 உடச்சு விட்டான், ஆனா அவன் நல்லா பிள்ளை குட்டிகள்லாம் நல்லா இருக்கு, நல்ல அருமையான மனசு தெரியுமா அப்படின்னு இவர் சொல்ல, அந்த பக்கம் போய் அவர்கிட்ட கேட்டா, என் பங்காளி அருமையான ஆளியா, என் கையும் காலம் தாயா உடச்சு விட்டான், ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஆனா சூப்பர் தங்கமான மனசு, அருமை தெரியுமா. அவர் அந்த பக்கம் போறாரு வராரு, அப்படியே எங்களையும் பாக்குறாரு, தங்கமான மனசு, நல்ல நீளம், அப்படியே நீண்ட ஆயுளோட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் சொல்லுவாங்களா? அப்படிதாங்க இங்க நடந்திருக்குது. உங்களுக்கு கொடுமை, உங்களுக்கு பாதிக்கப்பட்டது, அதிகமா பாதிக்கப்பட்டது அவங்களாலதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்க. ஆனா அப்படிப்பட்டவங்களுக்கே நீங்க போயிட்டு என்ன சொல்றீங்க, என்ன சொன்னீங்க? எங்களுக்கு 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் இந்த வயதிலும் அவரு வந்து பிரச்சாரம் போறாரு, மக்களா பயணிக்கிறாரு, இரவு பகல் பார்க்காம உழைக்கிறாரு, கடின உழைப்பை போடுறாரு. ஆனா தளபதி விஜய் அவர்கள், அதாவது விஜய் அவர்கள் வந்து என்ன செய்யறா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுறீங்களே, அவர்களை விட விஜய் மீது ஏன் அவ்வளவு வன்மம்? உங்களுடைய சித்தாந்தம் என்ன, இவர்களுடைய சித்தாந்தம் என்ன? நீங்க யாரை எதிர்த்து வந்தீங்க? நான் இப்பவும் சொல்றேன், நாம் தமிழர் கட்சியோ அண்ணன் சீமான் அவர்களே சொல்ல, சாட்டை துரைமுருகன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரவுண்டு அவர் ஃபேஸுக்கு மட்டும் ரவுண்ட் போட்டு நான் சொல்றேன், தவறா எடுத்துக்காதீங்க தம்பிகளே, தயவு செய்து சொல்றேன். அவரு பேசுவதற்காக மட்டும்தான், அவரு எதுக்கு இந்த வார்த்தையை சொல்லணும்? காலங்காலமாக பேசிட்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம் என்னென்ன பேர் வைக்க முடியுமோ, என்னென்ன பேச முடியுமோ எல்லாம் பேசிவிட்டு இன்னைக்கு அதை புகழ்றீங்க. அப்படிங்கும் போது மக்களுக்கு சந்தேகம் வருமா வராதா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, வருமா வராதா? வருந்தானே, அதை சொல்லிக்கிறீங்க. இதையெல்லாம் சொல்லிட்டு விஜய் கற்பனையிலேயே வாழ்றார் அப்படின்னு சொல்றீங்க. நான் இதுக்கு ஒரே ஒரு பதில் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். விஜய் கற்பனையில வாழலீங்க, நீங்க தான் விஜய வச்சு தினமும் வாழ்றீங்க. உங்க வீடியோவுல எடுத்து பார்த்தா விஜய்னு ஒரு வார்த்தை இல்லைன்னா நான் சேனலே க்ளோஸ் பண்ணிடுறேன். உண்மையிலுமே விஜய்ங்கிற ஒரு வார்த்தை, அது வந்து டெக்ஸ்டாவோ இல்ல உங்களுடைய கேட்கிற கேள்வியிலையோ இல்ல நீ விவாதத்திலேயோ உங்க சேனல் ஷார்ட்ஸ்லயோ விஜய்ங்கிற வார்த்தை இல்லைன்னா எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாக்குற நீங்க கூட வந்து சவாலை எடுத்துக்கிட்டு நம்ம கமெண்ட் சொல்லுங்க, பாரு இந்த வீடியோல விஜயை பத்தி பேசல அப்படின்ட்டு. சமீப காலத்தை சொல்றேன், கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து சொல்றேன், விஜய்னு சொல்லியே தான் அதுக்கப்புறம் தான் வியூஸ் அதிகமாச்சு, அதுக்கப்புறம் தான் சப்ஸ்கிரைபர் அதிகமாச்சு, அதுக்கப்புறம் தான் வருமானமே அதிகமாச்சு. அதை வச்சுதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பரவலா மக்கள் பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு உங்க பதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ தான் முடிச்சுக்கிறேன். மறக்காம இது வரைக்கும் வீடியோ பாத்தீங்கன்னா லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா நீங்க பெற்ற உணர்வு மற்றவங்களும் அதே உணர்வு பெறுவார்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நாம போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்க மொபைல் வரும்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.